வணக்கம் உறவுகளே. 2 நாளாக வந்துட்டு நல்ல சளி. நானும் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டேன், டானிக் வாங்கி குடிச்சிட்டேன், மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா அதனால சரியாகலை. தொண்டெல்லாம் ஒரு மாதிரி வரன்னு இழுக்குது. காலையில் எழுந்திரிக்கவே முடியலை, அப்படி ஒரு டயர்டாக இருந்துச்சு உடம்பு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சளிக்கு வந்துட்டு தூதுவளை செய்யலான்னு சொல்லிட்டு தூதுவளை ரசம் வைக்கிறதுக்காக தூதுவளை பறிச்சிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக உடம்பெல்லாம் முள்ளாக இருக்கிறதுக்கு இலை ஃபுல்லாக அதெல்லாம் அப்புறமா எடுத்து முள்ளெல்லாம் தனியாக க்ளீன் பண்ணணும். தூதுவளை ரசம் யாரெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டாக்டர்கிட்ட போகிறத விட இந்த மாதிரி வந்துட்டு இயற்கை முறையிலே நம்ம வந்துட்டு சரி பண்ணிடலாம். நிறைய டைம் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன், எனக்கு நல்லா கேட்கும். அதனால இன்றைக்கி தான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறங்கிற ரெசிபி வந்துட்டு நம்ம சேனலில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா வெத்தலை. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கஷாயம் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை கொண்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து இது பார்த்திங்கனாக்கா இந்த ஓமவல்லி இலை, கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த இலையும் கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் இது வெத்தலை, கொஞ்சம் ஜீரகம், 2 மிளகு, கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கசக்கி அதை வந்து அதில் உள்ள சாறு எடுத்து அதை வந்து சொரசம் பண்ணி வெறும் வயிற்றில் காலையில் குடித்தோம் அப்படின்னாக்கா 2 நாளைக்கு தொடர்ந்து சளியெல்லாம் வெளில வந்துரும்பாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. பெரியவங்க மாதிரி ட்ரை பண்ணலாம். அதான் நான் இன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பறிச்சிட்டு வந்திருக்கேன். அடுத்து ஒன்று பார்த்திங்கனாக்கா முடக்கை. இதை பிரண்டை வந்துட்டு, அதாவது இப்போனா முக்கால்வாசி இப்போ வந்து முன்னாடி தான் வயசானவங்களுக்குலாம் வந்து கை கால் வலிலாம் வரும். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து 30-32 வயசுக்குள்ளேயே பார்த்திங்கனாக்கா கை கால் வலி, மூட்டு வலிலாம் வந்துடுது. அந்த மூட்டு வலிக்கெலாம் வந்து இந்த பிரண்டை வந்து சட்னி இல்லை துவையல் வச்சு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கூட வந்து என்னென்ன சேர்ப்பாங்க, எப்படி செய்யுங்கிறதையும் நம்மளோட சேனலை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், போய் பாருங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.